தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திரு ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை என்றாலே சேந்தனார் அடியார் அவர்களின் வரலாறு தான் ஞாபகத்துக்கு வருகிறது. திருவெண்காட்டில் திருநாங்கூர் என்ற பகுதியை சேர்ந்தவர் தான் சேந்தனார். இவர் பட்டினத்தார் அவர்களுக்கு தலைமை கணக்காளர்களாக பணியாற்றினார். பட்டினத்தார் துறவரம் பூண்ட போது அவருடைய சொத்துக்கள் அத்தனையுமே இவர் இல்லாதவர்களுக்கு பட்டினத்தார் ஆணைப்படி பிரித்து கொடுத்தார். இதை கேட்ட பட்டினத்தார் அடிகளார்களுடைய உறவினர்கள் சோழ மன்னரிடம் புகார் கொடுக்க அதை ஆராயாத அந்த மன்னர் இவருக்கு சிறை தண்டனை தந்தார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பட்டினத்தார் அடிகளார் அவர்கள் உண்மையை சொல்லவோ மன்னர் சேந்தனாரை விடுவித்து அனுப்பினார் வணங்கி. பிறகு இவர் அந்த பகுதியை விட்டு விலகி சிதம்பரத்துக்கு சேர்ந்தார். தினமும் விறகு வெட்டி அதில் வரக்கூடிய பணத்தில் தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அன்னதானம் தந்த பிறகுதான் இவர் உண்பது வழக்கம். இப்படி இவர் செய்கின்ற காலத்தில் ஒரு நாள் இவருடைய திறமையை புகழ உலகத்துக்கு பறைசாற்றும்படி சிவபெருமானார் சோதனை செய்தார். அப்போது விடாது மழை பெய்தது. ஆனாலும் விறகு வெட்டினார். விறகு ஈரமாக இருந்தது இல்லையா, விற்க முடியல. அதன்படி என்ன செஞ்சார்னா, வேறு வழி இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை பொடியாக்கி அதில் கழி செய்து யாராவது ஒருத்தர் சிவனடியார் வரமாட்டாரா என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்தார். ஆனால் ஒருத்தரும் வரல. இரவு நெருங்கிக்கிட்டே இருக்குது. ஒருவர் சிவனடியாராக வந்தார். அவர் தான் சிவபெருமான். எனக்கு பசியாக இருக்குது, ஏதாவது கிடைக்குமான்னு கேட்குறாரு. அப்போ சேந்தனார் தான் செய்த அரிசி கழியை கொடுக்குறாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்க, ராத்திரிக்கும் எனக்கு பசிக்கும், கொஞ்சம் தர முடியுமான்னு கேட்குறாரு சிவபெருமான். சேந்தனார் தங்கிட்ட இருந்த மீதி கழியையும் அவருக்கு தந்து அனுப்புகிறாரு. இறைவன் ஆசையோடு வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு போயிடுறாரு. அன்று இரவே சோழ மன்னருடைய கனவுல தோன்றி, நான் சேந்தனார் வீட்டுக்கு போய் கழி சாப்பிட்டேன், ரொம்ப அற்புதமாக இருந்ததுன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. மறுநாள் காலையில் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் தான் அந்தணர்கள் எல்லாம் பொற்சபையை கதவை திறக்கிறாங்க. நடராஜர் வாயில் உடம்பில் கீழே எல்லாம் களி சிதறி கிடைக்குது. அதிர்ச்சியும் ஆனந்தமும் அடைந்து மன்னர்கிட்ட சொன்னதும் மன்னர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ரொம்ப பேரின்ப அதிர்ச்சி. சேந்தனாரை தேடுறாரு. சேந்தனார் கிடைக்கல. ஆனால் அன்றைக்கி நடராஜர் தேரோட்டம் நடக்கு. அப்போது ஒரு இடத்துல தேர் நின்றுடுச்சு, சக்கரம் நகரில். அப்போ மன்னர்கிட்ட எல்லாம் முறை சொல்கிறாங்க. மன்னர் சொல்கிறாரு, சேந்தனாரை கூட்டு அழைச்சி அவர் சொல்லுங்க, தேர் நகரம் அப்படின்றாரு. அப்போது சேந்தனார் தகவல் போகுது. சேந்தனார் அந்த பகுதிக்கு நிற்கிறார். நான் அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் இல்லையே இறைவா, எனக்கு இந்த தகுதி இல்லையேன்னு சொல்கிறப்போ நடராஜர் அசிரீரியாக சொல்கிறாரு, சேந்தனார் நீ என்னை பற்றி பாடு அப்படின்னு சொல்கிறார். நான் எப்படி பாடுவேன், அந்தளவுக்கு கேள்வி அறிவு இல்லையா இருந்து சொல்கிறப்போ மண்ணுக தில்லை அப்படின்னு ஆரம்பித்து கொடுக்குறாரு சிவபெருமான். உடனே பாடி பல்லாண்டு கூறுதுமேன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். இது அற்புதமான ஒரு பாட்டு. திருமுறைகளில் இவர் பாடக்கூடிய பாடல்கள் மிகவும் குறைவுதான், ஆனால் சிறப்பான பாடல் இது. பாடி முடிக்கிறாரு. தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக தில்லை நடராஜருடைய தேர் ரொம்ப லேசாக ஓட ஆரம்பிக்குது. மன்னர் சேந்தனார் காலில் விழுந்து வணங்க வராரு. ஐயோ மன்னா, நீர் தெய்வத்துக்கு சமம், காலில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. பிறகு இறை தொண்டை செய்து சிவபெருமானின் திருவழி நிலையில் சேர்ந்து பிறவா நிலை பெறுகிறார். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் சிவனடிமை சிவபித்தன். சேந்தனார் அவர்களுடைய வரலாறை திருவாதிரை நாளில் ஆருத்ரா தரிசனத்தில் காணிக்கையாக அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய நம.